தேடல்கள் எல்லாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயில் நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி நம்ம அலைமோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரொமோஷனுக்கான லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணேன். ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு புக் மாப் ப்ளஸ் ஒரு ஷேர் ப்ளஸ் நான் வந்து மேக் பண்ணுறேன். இதுக்கான லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி வந்து புக் மாப் ப்ளஸ் ஷேர் ப்ளஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து புக் மாப் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு அடியில் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா நான் வந்து லிரிக்கில் வந்து ஆட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். நான் புக் மார்க் வச்சுக்கிறேன். கரெக்டாக பார்த்தா 90 கரெக்டாக 10 லைன் 10 வந்து இந்த டபுள் புக் மார்க் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இப்போ தான் செகண்டாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க டபுள் புக் மார்க் எடுத்து. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி தான் ஸ்மாலாக வந்து ஆட் பண்ணணும். ரொம்ப இதுமாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணக்கூடாது. அதாவது எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டு சொல்லிட்டேன். நான் வந்து ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். கரெக்டாக க்ரீன் ஒரு புக் மார்க் வச்சு கரெக்டாக க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆட் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுங்களோ அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் நெக்ஸ்ட் யார் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கட் ஆஃப் தேர்ட் ஆகும் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் பார்த்தா ரெட் கலர் புக் மார்க்கில் எக்ஸ்ட்ரா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா கட் ஆகிடும். கட் ஆனே கரெக்டாக அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே எங்கள் 3 கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி எல்லாம் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆகிடும். இன்னும் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி வீடியோ ஃபோட்டோவில் ஜூம் பண்ணிடல. அது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து லாஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த செகண்ட் ஆட் பண்ணுற இமேஜ் மட்டும் இது மாதிரி ஸ்மாலாக வந்து ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக டபுள் புக் மார்க் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குல்ல, கரெக்டாக இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். திரும்பி ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் அண்ட் சைட் ஃபாரில் ஏஆர் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் பார்த்தவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். அதாவது நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் வந்து செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டுங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக ஃபஸ்ட்டு இங்கே எஃபெக்ட் ஆட் பண்ணல டபுள் புக் மார்க் பார்த்தல அது நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக இந்த எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்கெட் பண்ணிட்டு அது மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது எஃபெக்ட். அதனால நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு வந்து நான் செட் பண்ண சொன்னேன். அதாவது நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி 2 எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சு தேர்டாக ஒரு எஃபெக்ட்டில் இருக்கும். இப்போ அது கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு விட்டுருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:22 நீங்கள் வந்து லாஸ்ட் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் இந்த சொல்கிற நெக்ஸ்ட் 2 எஃபெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக 12:16 ஒரு லேயர் இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணே வாங்க. நான் சொல்கிற மாதிரி லாஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்குது. நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் இருக்கும். இந்த லேயருக்கு இந்த எங்கள் எஃபெக்ட் என்னென்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19:30 லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதை பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. இப்போ வந்து ஷேர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற 4 சிசியில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 4 லேயர் கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே இப்போ நீங்கள் இந்த எந்தெந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே நீங்கள் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணல கரெக்டாக இங்கே எம்டியாக இருக்கிற எல்லா இமேஜில் இருக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் டைப் காப்பி பண்ணல 4th ஒரு எஃபெக்ட்டை அந்த எஃபெக்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே எம்டியாக இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ ஸ்டார்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 சிசி லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும்.
ஆட் ஆன் நீங்கள் கரெக்டாக எஃபெக்ட்டில் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே மேலே சைடு மேலே யார் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ சைடாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.